எல்லாருக்கும் வணக்கம். நண்பர் எல்லோருமே சொல்லியிருந்தீங்க, ஒரு வைகுண்ட ஏகாதசிக்கு ஒரு சிறிய பதிவு போடுங்கன்னு. போன வருடம் ஒரு பதிவு போட்டிருந்தீங்க. அதை போல இந்த வருடமும் ஒரு பதிவை போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. சரி, ஒரு பதிவு போட்டுருவோம் அப்படின்னு. அதற்கு முன்னாடி நம்ம வள்ளுவர் பெருமான் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். குறள் எண் 515. அறிந்தாற்றிச் செயற்பார்க்கு அல்லால் வினைதான் சிறந்தாதென்று ஏவற்பார் நன்று. இதோட விளக்கம் என்னன்னா, செய்யும் வழிகளை அறிந்து இடையூறுகளை தாங்கிச் செய்து முடிக்க வல்லவனை அல்லாமல், அதாவது எவ்வளவு கஷ்டமான தடைகள் வந்தாலும் அதையெல்லாம் தாங்கி அந்த இடையூறுகளை கடைந்து அந்த இடையூறுலாம் தாண்டி முடிக்க வல்லவனை அல்லாமல், அதாவது இதையெல்லாம் ஒரு மனுஷன் வந்து ஒரு முயற்சி எடுக்கிறான்னா அந்த முயற்சியில் வந்து ஜெயிக்கிறவனா இருக்கணும். அவனை அல்லாமல் மற்றவனை சிறந்தவன் என்று கருதி ஒரு செயலை செய்யுமாறு ஏவக்கூடாதுன்றாரு. அந்த வேலைக்கு அவன் லாய்க்கு பட மாட்டான், ஆனால் அவனை அந்த வேலைக்கு ஏவக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு வள்ளுவர் பெருமான். சரி, ரைட்டு. இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்போ வைகுண்ட ஏகாதசி எல்லாரும் தெரியும். எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுக்கு ரொம்ப பிடிச்ச திதி அவருக்கு வந்து. இது ஒரு பெரிய கதை. அவங்க விஷ்ணு புராணத்தை படித்து, விஷ்ணு புராணத்தில் கிட்டத்தட்ட ஒரு 20 பக்கமாவது இருக்கும் இந்த ஏகாதசி திதியை பற்றி. இந்த ஏகாதசி திதி வந்து பெருமாளுக்கு ஏன் உகந்த திதி அப்படின்னு, அவர் பெருமாளே வந்து வரம் கொடுத்தது. இந்த திதியில் வந்து என்னை வணங்குவார்கள், உனக்கு பெருமை சேர்ப்பார்கள்னு சொல்லி ஒரு கதை, புராணக்கதை. அதனால தான் நம்ம வந்து நம்ம முன்னோர்கள் வந்து புராண இதிகாசம் வேதங்களை கொடுத்தாங்க நம்ம படிக்கிறதுக்கு. படித்து அதற்போல் நடந்து நம்ம வந்து வாழ்க்கையில் நெறிமுறையை கடைபிடிச்சு நல்லது செய்யணும்னு சொல்லி நமக்காக இத்தனை புராணங்கள் இதிகாசங்களை கொடுத்தாங்க. நம்ம அதை படித்து அது போல் நடந்துக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். சரி, இப்போ வைகுண்ட ஏகாதசி எல்லாருக்கும் தெரியும். சாப்பிடாமல் இருக்கணும், உபவாசம் இருக்கணும். இந்த உபவாசங்கிறதே தப்பாக சொல்லிட்டாங்க. உபவாசம் ஒருத்தர் வந்து ஒன்று செய்கிறாருன்னா அவர் கூட சேர்ந்து செய்கிறது, அதான் உபவாசம். அதை நம்ம தப்பாக எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் அந்த வைகுண்ட ஏகாதசி அன்று இரவு நம்ம சாப்பிடாமல் இருந்தோம்னா நல்லது. அது வந்து நம்ம உடலுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி புராணங்கள்னு சொல்லுது. சயின்ஸ்லேயும் ஒத்துக்கிறாங்க. ஒரு நாள் வயிற்ற காய போடுங்க மாதத்துக்கு ஒரு நாள் அப்படின்னு. நமக்கு சர்வ ஏகாதசி வரும். அதாவது மாதம் வந்து 2 ஏகாதசி வரும், வருடத்துக்கு 24 ஏகாதசி வருது இல்லையா. இப்போ நம்ம எடுத்துட்டோம்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து அமாவாசை வருது, அப்புறம் பிரதமை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி 11வது நாள். அதே போல் பௌர்ணமிக்கு அப்புறம் தேய்பிரையில் ஏகாதசி வரும், அந்த அந்த 11வது நாள். அந்த மாதிரி நம்ம இந்த திதியை வந்து ஏகாதசி திதியை வந்து பெருமாளுக்கு உகந்த திதியாக நம்ம எடுத்துக்கிறோம். எப்படி பரமசிவனாருக்கு வந்து நம்ம சிவராத்திரி கொண்டாடுறோமோ, மாத சிவராத்திரி வருடத்துக்கு ஒரு முறை வரும் இல்லையா, மாசி மாதம். அந்த மாதிரி இவருக்கு வந்து மார்கழி மாதம் வரக்கூடிய இந்த ஏகாதசி வந்து பெருமாளுக்கு ரொம்ப உகந்தது. ஸ்ரீமன் நாராயணன், லக்ஷ்மி நாராயணன் அப்படின்னு. நம்ம பூமியில் வந்து 106 திவ்யதேசம் இருக்குது. மிச்சம் 2 வந்து மேலே இருக்குது வைகுண்டத்தில். 106 திவ்யதேசத்தில் முதன்மையானது எதுன்னு பார்த்தோம்னா நம்ம ஸ்ரீரங்கம் தான். 106 திவ்யதேசம். ஒரு நண்பர் கேட்டார், திவ்ய தேசம்னா என்னன்னே கேட்டார். இப்போ அந்தளவுக்கு அவங்க வந்து நம்முடைய புராணங்களை படிக்காமல் இருக்காங்க அப்படின்றதாக தான். திவ்ய தேசங்கள், திவ்யம் என்றால் ஒளி பொருந்திய, மேன்மை பொருந்தியன்னு அர்த்தம். அந்த தேசம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்போ திருப்பதி ஒரு திவ்ய தேசம், திருமாலிருஞ்சோலை ஒரு திவ்ய தேசம், நம்ம ஸ்ரீரங்கம் முதன்மையான திவ்ய தேசம், பூலோக வைகுண்டம்னு சொல்கிறது. இந்த மாதிரி அலர் கோயில் இருக்கு இல்லையா, அலர் கோயில்னு சொல்லுவோம் நம்ம திருமாலிருஞ்சோலையை, கூடல் அழகர், அப்புறம் சோமிய நாராயணன் திருக்கோஷ்டியூர், இப்படி நம்ம ஆண்டாள் தாயார் இருக்குல்ல, நம்ம ரங்கமன்னார் ஸ்ரீவில்லிபுத்தூர், இந்த மாதிரி நம்ம நிறைய திவ்ய தேசங்கள் 106 திவ்ய தேசங்கள் இந்த பூமியில் இருக்குது. 106 திவ்ய தேசங்களையும் ஸ்ரீ ராமானுஜர் தான் நிர்மாணம் பண்ணார். 106 திவ்ய தேசங்களை வச்சுட்டு 275 பாடல்படுற ஸ்தலம் சிவஸ்தலத்தை வச்சுக்கிட்டு தான் நம்ம இறைவன் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம், கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லி. சரி, அது போட்டோம். அது நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு, இறைவனை நம்புறவங்களுக்கு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம நம்புவோம். இப்போ இந்த வைகுண்ட ஏகாதசி இதுக்கு முதல்ல நம்ம என்ன செய்யணும்னா, விரதம் பிடிக்கிறாங்க, பாரணம் பண்ணுறாங்க, நிறைய மறுநாள் வந்து நெல்லிக்காய் சாப்பிடுவாங்க. இது எல்லாமே எல்லா விஷயமும் தெரியும். இந்த வைகுண்ட ஏகாதசி விரதம் பிடிக்கிறதுனால என்ன கிடைக்கும் அப்படின்னா, எல்லாமே கிடைக்கும். முக்தியும் கிடைச்சிரும். இருக்கிறதுலே வந்து உயர்ந்ததுன்னா முக்தி தான். திரும்பவும் பெறப்பட்ட நிலை. நம்ம திரும்ப பிறக்க வேண்டாம், அந்த பூமியில் கஷ்டப்பட வேண்டாம், படிக்க வேண்டாம், பொருள் சம்பாதிக்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். ஏன்னா கடமைகளை முடிச்சிடறோம் இல்லையா. அது யாருக்கு கடைசி ஜென்மா இருக்கோ அவங்க தான் இந்த வைகுண்ட ஏகாதசியை முறையாக கடைபிடித்து எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவடியை அடைந்து சுக்கித்து இருப்பார்கள்.
சரி, இப்போ இந்த வைகுண்ட ஏகாதசியில் நம்ம விரதம் இருந்தோம்னா பல நன்மைகள் கிடைக்கும். இதோட இன்னொன்று இருக்குது. இந்த நம்ம சகசரநாமம் சொல்கிறோம்ல, விஷ்ணு சகசரநாமம். விஷ்ணு விஷ்ணு என்றால் ஸ்ரீமன் நாராயணன், லக்ஷ்மி நாராயணன், லக்ஷ்மியின் மணாளன் சொல்கிறோம். அவர் தான் வந்து வைகுண்டத்தின் அதிபதி, காக்கிற கடவுள். பிரம்மா விஷ்ணு சிவன் சொல்லும்போது இந்த மறைப்பு கடவுள் சிவபெருமானாக இருந்தாலும், படைப்பு கடவுள் பிரம்மதேவராக இருந்தாலும், நம்மளெல்லாம் காக்கிறவர் யாருன்னா பகவான் விஷ்ணு. இந்த திருமூர்த்தியில் இவருக்கு தான் ஒரு மகிமை என்னென்னா, காக்கிறவர். இவர் அது வேலை அதிகம் இவருக்கு. அழிக்கிறவருக்கும் படைக்கிறவர்களை விட இந்த காக்கிறவருக்கு ரொம்ப கஷ்டம். அதனால தான் இவர் பல பல அவதாரம் எடுக்கிறாரு. ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீராமர் அவதாரம் எடுக்கிறாரு, நரசிம்மர் அவதாரம் எடுக்கிறாரு, வாமனனை எடுக்கிறாரு, ஸ்ரீகிருஷ்ணர் எடுக்கிறாரு. ஒவ்வொரு அவதாரத்தையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாரு. பூமியை காப்பாற்றுறதுக்கும் உலகத்தை காப்பாற்றுறதுக்கும் பகவான் விஷ்ணு, காக்கும் கடவுளான பகவான் விஷ்ணு அவதாரம் எடுக்கிறாரு. அப்பேற்பட்ட பெருமாளுடைய இந்த பிரபாவத்தை சொல்கிறது அந்த ஏகாதசி திதி அவருக்கு நம்ம கொண்டாடுறோம். மார்கழி மாதம் வரக்கூடிய ஏகாதசி, இத்தனை நாள் நம்ம ஏகாதசி வருது. மாதத்துக்கு தெய்வ ஏகாதசி ஒன்று, வளர்பிற ஏகாதசி ஒன்று. ஆனால் நம்ம கடைப்பிடிக்கிறது ஒன்றாவது கடைப்பிடிக்கணும். எதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த மார்கழி மாதம் வரக்கூடிய ஏகாதசி. இது எப்போ ஆரம்பிக்குதுன்னா, இந்த வருடம் 2023 வந்து டிசம்பர் மாதம் 22 மார்கழி 6 வந்து 8:16 காலையில் ஆரம்பிக்குது, வெள்ளிக்கிழமை. அப்போ சனிக்கிழமை காலையில் 7 மணிக்கு 7:11 முடிஞ்சிருது. அப்போ நம்ம வெள்ளிக்கிழமை இரவு தான் முழிச்சிருக்கணும். வெள்ளிக்கிழமை இரவு முழிச்சிருக்கலாம். முழிச்சிருந்து விஷ்ணு சகஸ்ரநாமம் படிக்கணும். இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தை பற்றி மாதா பார்வதியும் பரமசிவனாருமே சொல்லியிருக்காங்க. விஷ்ணு சகஸ்ரநாமத்தை ஒரு மனிதன் பாராயணம் பண்ணோன்னா ஒரு 22 நிமிஷம் இல்லை 25 நிமிஷம் ஆகும். விஷ்ணு சகஸ்ரநாமத்தை பாராயணம் செஞ்சோம்னா நமக்கு என்னென்ன கிடைக்கும்னு சொல்லி மாதா பார்வதியும் பரமசிவனாருமே சொல்கிறாங்க. அத்தனையும் கிடைக்கும். குழந்தை வேணுமா குழந்தை கிடைக்கும், தனம் வேணுமா தனம் கிடைக்கும், முக்தி வேணுமா முக்தி கிடைக்கும்னு சொல்லி 1000 நாமங்கள். விஷ்ணு சகஸ்ரநாமம் வந்து 1000 நாமங்கள் இருக்குது. இந்த 1000 நாமங்களை பார்த்தீங்கன்னா நம்ம படித்து முடிக்கிறதுக்கு எப்படியும் பாராயணம் பண்ணுறதுக்கு எப்படியும் 20-25 நிமிஷம் ஆயிரும். அதில் அம்மா பார்வதி அம்மா கேட்குது, இந்த 1000 நாமத்தை அவங்க படிப்பாங்களா இந்த கலியுகத்தில்? இந்த கலியுகத்தில் வந்து சோம்பேறி பயலாச்சே. ஏன்னா கலியுகத்தில் பூரா சோம்பேறி தான். இது நாம் சொல்லலை, பார்வதி அம்மா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஏனோ பாயனோ, அதாவது லகுனா, ஏனோ பயானேன லகுனா விஷ்ணோர் நாம சகசிரம் பட்டியதிர் பண்டிதர் நித்தியம் இஸ்ரோது மிச்சாம் யகம் பிரபு. பிரபு பரமேஸ்வரா, இந்த மனிதர்கள் வந்து இந்த 1000 சகசரநாமத்தை படிப்பான்களா அப்படின்னு அம்மா கேட்குது, எங்க கைலாயத்தில் அமர்ந்துக்கிட்டு. அப்போ இவர் என்ன சொல்கிறாரு, நம்ம பரமசிவனார், நானே ராமராமன்னு செவிச்சுக்கிட்டு இருக்கேன், அதனால் நீயும் செபி அப்படின்றாரு. என்ன சொல்கிறாரு, ஸ்ரீ ராமராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே, ஸ்ரீ ராமநாம வரானனே. இந்த நாமத்தை வந்து ஒரு முறை சொன்னாலே நீ விஷ்ணு சகசரநாமம் சொன்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு மாதா பார்வதிகிட்ட சொல்கிறாரு. பார்வதியம்மா அன்னைக்கே தெரிஞ்சிருக்கு, இந்த கலியுகத்தில் இதெல்லாம் படிக்க மாட்டாங்க, இதெல்லாம் படித்து நன்மைகள் அடைய மாட்டாங்கன்னு அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால தான் ஹேனோ பயானேன லகுனா விஷ்ணோர் நாம சகசிரகமம் பட்டியதே பண்டிதர் நித்தியம் ஸ்ரோது மிச்சாம் யகம் பிரபு. இதுதான் அம்மா கேட்குது. இந்த 1000 நாமத்தையும் இவங்க சொல்லுவாங்களா? சொல்லவே மாட்டானுங்க. ஏன்னா இந்த கலியுகத்தில் தூக்கம், மயக்கம், மந்தம், காமம், மோகம் இதன் மூலமாக மூழ்கி கிடக்கிற இந்த மனிதர்கள் இந்த 1000 சகசரநாமத்தை சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லும் போது அவர் சொல்லிட்டார், இந்த மாதிரி இந்த நாமத்தை சொல்லலாம், ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே ஸ்ரீ ராமநாம வரானனே அப்படின்னு சொல்லு அப்படின்றாரு. அப்போ அவர் வணங்கிக்கிட்டு இருக்காரு, எங்கள் கைலாயத்திலிருந்து பரமசிவனார் வணங்கிக்கிட்டு இருக்கும் போது யாரை வணங்குறீன்னு கேட்குது அம்மா, பார்வதி அம்மா. இது நடக்கிறது எப்போ? ஏகாதசி அன்று. அப்போ இந்த பார்வதி அம்மா கேட்கும்போது பரமசிவனார் சொல்கிறாரு, என்னுடைய ஆராத்தி என்ன சொல்கிறாருன்னா, அமார ஆராத்திய அமார பகவானே சதாசிவா மே ஸ்மரண் கர்றேன்றாரு. சதாசிவா ஸ்மரண் கர்றேன்றாரு. சதாசிவா ஸ்மரண் கர்ற அமார ஆராத்திய அமார பகவானே அப்படின்றாரு. என்னுடைய பகவானை நான் எப்போவுமே நினைத்து கொண்டு இருக்கிறேன், அவர் என்னுடைய இருதயத்திலே வாசம் செய்து கொண்டு இருக்கிறார் அப்படின்றாரு. அம்மா பார்வதி கேட்குது, உங்களோட கடவுள் வேற யாராவது இருக்காங்களா அப்படின்னு. இருக்கார், அவர் தான் ஸ்ரீமன் நாராயணன் சொல்கிறார்.
இதை பரமசிவனாரே சொல்கிறாரு. நீங்கள் அத்தியாத்திய ராமாயணம் படிச்சேன்னா தெரியும், மாதா பார்வதியும் பரமசிவனாரும் என்ன பேசிக்கிறாங்கன்னு. அப்போ இவர் அவரை வணங்குறாரு, அவர் இவரை வணங்குறாரு. அதனால தான் ஹரியும் ஹரனும் ஒன்று அப்படின்றாங்க. அப்போ பார்வதி அம்மா சொல்லுது, அவர் உங்களை பூஜைக்குரியவர்னு சொல்கிறாரு, நீங்கள் அவர் ஆராதிக்குரியர்னு சொல்கிறீங்க. உங்கள் இருவருக்குள்ளேயே 2 பேருக்கும் ஒருமித்த மனமா அப்படின்னு கேட்கும். அதான் பிள்ளை மனம்னு சொல்லுவார். குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா கள்ளங்கவுடம் தெரியாது, அந்த மாதிரி ஏன்னு சொல்லுது அம்மா. பார்வதி அம்மா சொல்லுது, ஸ்ரீமன் நாராயணனும் பகவான் பரமசிவனாரும் குழந்தை மனம் உடையவர்கள்னு சொல்லுது அம்மா, பார்வதி அம்மா. அதனால தான் அன்னைக்கே தெரிஞ்சிருக்கு இவங்கெல்லாம் படிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை இப்போ நம்ம பொதுவாகவே விஷ்ணு நாமத்தை படிக்காமல் கூட நாமங்களை சொல்லலாம். கேசவாய நமக, மாதவராய நமக, கோவிந்தாய நமக, விஷ்ணுவே நமகன்னு. இப்போ திருப்பதிக்கு போனோம்னா சொல்கிறோமா இல்லையா, அச்சுதா அனந்த கோவிந்த உச்சார வர நச்சந்தி சகலா ரோகா வதா மகாம் சத்தியம் சத்தியம்னு. அச்சுதா அனந்தா கோவிந்தா என்ற நாமங்களை உச்சரித்தால் எல்லா நோய்கள் நசித்து போகின்றன, இது சத்தியம் சத்தியம் கூறுகின்றேன் அப்படின்றார். ஆழ்வார்கள் போற்றாங்க விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை, ஆழ்வார்கள் அத்தனை பேரும் போட்டுறாங்க. இப்போ மார்கழி மாதம் வந்துருச்சு நமக்கு. ஆனால் மார்கழி மாதம் நம்ம என்ன செய்கிறோம், எதுவுமே செய்கிறது கிடையாது. இந்த மார்கழி மாதத்துக்கு ஆண்டாள் தாயார் என்ன பண்ணாங்கன்னா நமக்கு பாசனம் கொடுத்தாங்க. அதாவது திருவெண்பாவை அப்படின்னு சொல்லி ஆண்டாள் தாயார் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவதரித்து இன்னைக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ரெங்கமன்னார் மற்றும் ஆண்டாள் தாயார் தம்பதி சமேதராக நமக்கு வந்து காட்சி கொடுக்குறாங்க, நமக்கு அருள்பாலிக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு பாசுரமும் ஒரு நாள், மார்கழி மாதங்கிறது 30 நாள். ஸ்ரீகிருஷ்ணர் சொல்கிறார் இல்லையா, மாதங்களில் நான் மார்கழின்ட்டார், புண்ணியமான மாதம் மார்கழி. நம்ம எம்ஜிஆர், நம்ம புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இறந்தது கூட மார்கழி மாதம் இறந்தார். நம்ம முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் ஐயா இறந்தது கூட ஏகாதசி, சர்வ ஏகாதசியில் இறந்தார், மாத ஏகாதசியில். அந்த மாதிரி புண்ணிய ஆத்மாக்கள் வந்து அந்த மாதிரி நேரங்களில் இறக்கும் அப்படின்னு சொல்லி இந்த மார்கழி மாதம் பிறக்கிறதும் இறக்கிறதுமே ரொம்ப சிறப்பு. அந்த 30 நாளும் அதில் தான் அம்மா வந்து ஆண்டாள் தாயார் 30 பாசுரம் கொடுத்துருக்கு நம்மளுக்கு. ஒவ்வொரு நாளும் ஒரு பாசுரத்தை படி சொல்லு அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த மார்கழி மாதம் 1ஆம் தேதி எதை படிக்கணும்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ மார்கழி இல்லையா, அதனால் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுமினோ நேரிலையர் சீர்மல்கம் ஆயர்பாடி செல்வச் சீர்மீர்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தலோர் எம்பாவாய். இதனுடைய பொருள் என்னன்னா, இனிதே துவங்கி இருக்கின்ற மார்கழி மாதத்தில் முழு நிலவு ஒளிவீச துவங்கி விட்டது. பல வளங்கள் நிறைந்த ஆயர்பாடியிலே வசிக்கும் எழில்மிகு மங்கையர்களே, வேலைப்பாடுகள் நிறைந்த அணிகலன்களை சூடிய கன்னியர்களே, எழுந்திருங்கள். நம்மை பாதுகாக்கும் அரிய தொழிலை செய்பவரும் கரங்களில் கூறிய வேலினை ஏந்திய நந்தகோபன் மற்றும் அழகிய விழிகளை உடைய யசோதா பிராட்டியாரின் வீரம் நிறைந்த சிங்கம் போன்ற கம்பீரமான தோற்றம் கொண்ட அவருடைய புதல்வனும் கார்முகில் நிறங்களை உடையவனும் சேய்நிற விழிகளை கொண்டவனும் ஆதவனை போன்ற பிரகாசமான ஒளிகளை உடைய திருமுகத்திற்கு சொந்தக்காரரும் நாராயணனின் அம்சமுமாக இருக்கக்கூடிய கண்ணபிரான் நமக்கு அனுபவிப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார் யமுனைக்கரையிலே. அவரை போற்றி புகழ்ந்தால் இவ்வையோர் யாவும் நன்மை வாழ்த்தும். இந்த உலகமே வாழ்த்துமா அவரை போற்றி புகழ்ந்தோம்னா. யமுனை திறவன் சொல்லி அம்மா சொல்றாங்கல்ல, யமுனை திறவன் திருடன் அப்படின்னு சொல்றாமா. அதாவது பக்தனுடைய இருதயத்தை திருடி விடுகிறானா. யாரு? ஸ்ரீகிருஷ்ணர், பாலகிருஷ்ணன், குழந்தை முருகன். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆண்டாள் தாயார் சொல்றாங்க. இதை போல 30 பாசுரம் நமக்காக திருவெண்பாவை ஏற்றி இந்த மார்கழி மாதத்திலே இந்த பாசுரங்களை சொல்லி, இந்த திருவெண்பாவை சொல்லி நீ முக்தி பெறணும்னு சொல்லி ஆண்டாள் தாயார், பூமித்தாயின் அவதாரமான ஆண்டாள் தாயார், எல்லா கோயிலுக்கும் போய் பாருங்க, ஆண்டாள் தாயார் சாந்த சொருமையா இருப்பாங்க. நமக்காக நம்ம செய்கிற பாவங்களை எல்லாம் பொறுத்து கொண்டு இந்த பூமியில நம்ம எவ்வளவோ கஷ்டம் கொடுக்குறோம். யாருக்காவது கோவம் வந்தால் காலை தூக்கி கீழே தான் அடிப்பார், பூமியில மிதிப்பார். அவர் மிதிச்சிக்கிற மாட்டார். அப்பேற்பட்ட பூமித்தாய் தான் வந்து ஆண்டாள் தாயார். ஆண்டாள் தாயாராக இருந்து நம்மளை எல்லாம் காப்பதற்காகவும் நமக்காக சிபாரிசு செய்கிறாள். யார்கிட்ட? பகவான் ஸ்ரீமன் நாராயணன்கிட்ட. நம்ம தவறு செய்தாலும் மன்னித்து விடுகிறாள். அதுதான் ஆண்டாள் தாயார். ஆண்டாள் தாயார் சாந்த சொருவினி, கோபமே வராது. நம்ம சொல்லுவோம் மகாலட்சுமி தாயாரை தான் கோபம் வராதுன்னு. அதை விட ஆண்டாள் தாயாருக்கு கோபமே வராது. நம்ம எத்தனை தவறு செய்திருந்தாலும் நம்ம மன்னிப்பவள் யாருன்னா ஆண்டாள் தாயார் தான். அந்த ஆண்டாள் தாயார் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ரெங்கமன்னார் சமேதராக இருப்பாங்க. அந்த ஆண்டாள் தாயார் தான் இத்தனை பாசுரத்தையும் 30 திருவெண்பாவை 30 நாளைக்கு 30 திருவெண்பாவை ஏற்றுக்காங்க. நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒவ்வொரு நாளும் மார்கழி மாதத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வெம்பாவையை நம்ம வந்து பாடணும் அப்படின்னு. சரி, இப்போ நம்ம வைகுண்ட ஏகாதசிக்கு வருவோம்.
இந்த வைகுண்ட ஏகாதசி செஞ்சால் எது கிடைக்கும், எது நன்மை கிடைக்கும், இது ஒரு புராண கதை இதிகாசம். ஏன்னா பூமியிலே நம்ம பார்த்துட்டோம், 106 திவ்யதேசம் இருக்குது, கண்ணுக்கு தெரியுது. திருப்பதி பகவான் திருப்பதியில் இருக்கார், திருமலை திருவேங்கட பகவானாக இருக்கார், அங்கே வந்து பத்மாவதி தாயார் சமேதராக இருக்கார். திருக்கோஷ்டியில் போகிறோமா, அங்கே சௌமிய நாராயணனும் திருமாமகள் தாயார், அழகர் மலையான் திருமாலின் ஜோலை சுந்தரவழி தாயாராகவும் பெருமாள் சுந்தராஜ பெருமாளாகவும் இருக்கார். அதை போல் ஸ்ரீரங்கத்துக்கு போனால் ஸ்ரீ ரங்கநாத பெருமான், ஸ்ரீ ரங்கநாச்சியார், இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் பெருமாளை விட்டு பிரியாமல் கூடவே அவதரித்து கொண்டிருப்பாள் யார்? மகாலட்சுமி தாயார். இவர் எங்கெல்லாம் போகிறாரோ பின்னாடியே போயிடுவா அம்மா. யார்? மகாலட்சுமி தாயார். இவர் அயோத்திக்கு இறங்கி வராரா, அம்மாவும் அயோத்திக்கு இறந்து. நீ எதுக்குமா வர்ற? நீங்கள் ஆண்கள் எப்படி வாழணுன்றதுக்காக காமிக்க வர்றீங்க, நான் பெண்கள் எப்படி வாழணும் அப்படின்றதுக்காக நான் காமிக்க வரேன்னு சொல்லி எங்கெல்லாம் அவர் ஸ்ரீமன் நாராயணன் போகிறாரோ அவரை விடாமல் பின்தொடர்றத அம்மாவுக்கு வேலை. அதே போல் ஸ்ரீகிருஷ்ணர் அவதாரம் பண்ணாரா, அம்மா ருக்மணி அவதாரம். ஒவ்வொரு அவதாரத்திலையும் அவரை பின்தொடர்ந்து சென்று கொண்டே இருப்பாள் தாயார். அதான் மகாலட்சுமி தாயார். எல்லாரும் சொல்லுவாங்க லட்சுமி கடாசம் சொல்லுவாங்களா, அந்த லட்சுமி கடாசத்துக்கு கூடியவளே யாருன்னா அஷ்டலட்சுமிக்கு இந்த அதிபதி யாருன்னா மகாலட்சுமி தாயார் தான் பெரிய பிராட்டியார். நம்ம ஸ்ரீரங்கத்துக்கு போகிறோமே அந்த ரங்கநாய தாயார் தான் பெரிய பிராட்டியார். நம்ம அறவர்களுக்கு போனோம்னா சுந்தரவள்ளி தாயார் பெரிய பிராட்டியார். அவர் தான் பார்க்கடல் நாயகி அப்படின்னு சொல்கிறது. கடல் அரசனுடைய மகள் தான், சந்திர பகவானுடைய சகோதரி. ஏன்னா சந்திரனும் மாதா மகாலட்சுமியும் பார்க்கடல்லேருந்து வெளிவந்தாங்க. அப்போ சந்திர பகவான் வந்து சகோதரனாக ஏற்றுக்கிடுவோம் அம்மா, இவர் சகோதரியை ஏற்றுக்கிடுவார். அதான் சந்திர சகோதரி அப்படின்வாங்க மகாலட்சுமி தாயார். மகாலட்சுமி தாயாருடைய பிரபாவத்தை படிக்கணும்னு சொன்னால், நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் பத்மபுராணத்தை படிக்கணும். அந்த மாதாவுடைய அந்த திருமேனியை பற்றியும் அந்த அந்த அம்மாவுடைய திருவவதாரத்தை பற்றியும் ஆழ்வார்களும் முனிவர்களும் போற்றுவாங்க. சொல்கிறாரு, யார் சொல்கிறது? தேவேந்திரன் சொல்கிறாரு, அம்மா உன்னுடைய மகிமையை அந்த சதுர்முக பிரம்மனாலும் துதிக்க இயலாது, அப்படி இருக்க அடியேன் எப்படி புகழ்வேன்? அந்த பிரம்மதேவர் கூட உன்னுடைய மகிமையை சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது நான் எப்படி உன்னுடைய பிரபாவத்தை சொல்ல முடியும்? தேவேந்திரன் சொல்கிறாரு. அவர் தான் மகாலட்சுமி அஷ்டகம் அப்படின்றத ஏற்றுனது. அவர் நமக்காக கொடுத்தது அந்த அஷ்டகம். அதை படிக்கிறவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு தரித்திரமே வராது. அந்த விதி இருந்தால் மட்டும்தான் அந்த அஷ்டகத்தை அவன் படிப்பான், மகாலட்சுமி தாயாருடைய திருவவதார கதைகளை கேட்பான் அப்படின்னு சொல்கிறார் தேவேந்திரன். அப்போ சொல்கிறார், இந்த மகாலட்சுமி தாயாருடைய கதையை கேட்பவனுக்கு நீ அனுக்கிரகம் புரியணும்னு. அம்மா சரின்னுது. இந்த கதையை இரவும் பகலும் எவன் ஆலோசிக்கிறானோ எவன் ஸ்மரண் பண்ணுறானோ அவனுக்கு நான் அருள் புரிகிறேன், உன்னுடைய உலகத்தை விட்டும் நீங்க மாட்டேன்னு அம்மா சத்தியம் பண்ணி கொடுத்துருது. யார்கிட்ட? தேவேந்திரன்ட்ட. அதனால சொர்க்கலோகத்தில் வந்து எப்போவுமே செழிப்பாக இருக்குமா. அது ஒரு பெரிய கதை, அதை அப்புறம் பார்ப்போம். இப்போ இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு நம்ம இதை தான் செய்யணும். என்ன செய்யணும்? ஸ்ரீரங்கத்துக்கு போகலாம், இல்லை நம்ம பக்கத்தில் உள்ள பெருமாளுக்கு போய் பரமபத வாசல், ஏதாவது சொர்க்க வாசல்ன்றாங்க. சொர்க்கங்கிறது பக்கத்தில் இருக்குது. எங்கே இருக்குன்னா நம்ம பத்ரிநாத் பக்கத்தில் 8 மைல் தூரத்தில் இருக்குது. போர் போக சுவாக 3வது லோகம், பாதாள லோகம், இது பூலோகம், அப்புறம் சொர்க்கம். அவ்வளோ அங்கிட்டு போனால் நரகம். தெற்கு பக்கம் நரகம், வடக்கு பக்கம் வந்து நம்ம சொர்க்கம் இருக்குது. இது சொர்க்கத்துக்கு போனால் நம்ம புண்ணிய பலத்தை செலவழிச்சிட்டு திரும்பி பிறக்கணும். இது தேவையில்லை. அது பரமபத வாசல், அதுதான் ஸ்ரீ வைகுண்டம். வைகுண்டம் எப்படி போகிறது? இப்போ நம்ம போகிறோம், ஸ்ரீரங்கத்துக்கு போகிறோம். இந்த பக்கம் 1 லட்சம் பேர் நிற்பாங்க, அந்த பக்கம் 1 லட்சம் பேர் அளவுக்கு மாட்டிக்கிடுவான். 10 மணி நேரம் ஆகும் தரிசனம் பரமபத வாசலில் நம்ம தாண்டறதுக்கு. அப்படி போய் கஷ்டப்பட்டு ஒரு இரவு முழித்திருந்து நம்ம பட்டினியாக இருந்து பெருமாளுக்காக அவரை சேவிக்கும் போது நமக்கு நன்மைகள் கிடைக்கும். ஒரே ஒரு நாள், அந்த 365 நாளில் ஒரே ஒரு நாள் அவருக்காக நம்ம ஒதுக்கிறது நல்லது. அவரை பெருமாளை நினச்சி விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணுறது, அப்படி நாமங்களை சொல்கிறது, உபவாசம் இருக்கிறது. மறுநாள் துவாதசி என்று அன்னதானம் பண்ணணும். இந்த ஏகாதசி அன்று நம்ம பட்டினியாக இருந்து துவாதசி அன்று அன்னதானம் பண்ணும்போது தான் அவன் மறு ஜென்மத்தில் மிகப்பெரிய சொல்கிறாங்களே, இப்போ பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு ஓனர்னு சொல்கிறாங்களே, இந்த புண்ணியமெல்லாம் எப்படி வருதுன்னா இதுதான். துவாதசி அன்று ஒரு மனிதன் அன்னதானம் செஞ்சான்னா அவனுக்கு மறு ஜென்மத்தில் உணவு பஞ்சம் வராது. உணவின் மூலமாகவே அவனுக்கு ஜீவனாம்சம் அமையும். பெரிய ஹோட்டல் வச்சுருப்பார், வியாபாரம் கோடிக்கணக்கில் போய்கிட்டு இருக்கும். காரணம் இந்த அன்னதானத்துடைய பலன். அன்னதானங்கிறது எப்போ செய்யணும், எப்படி செய்யணும், யாருக்கு செய்யணுன்றதான். புளிச்சாப்பா எடுத்தவனுக்கு அன்னதானம் பண்ணக்கூடாது. சாப்பாடே இல்லை, அவனால் முடியாது, அவனால் உழைக்க முடியாது, அப்பேற்பட்டவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். அதுதான் புண்ணியம் கிடைக்கும். புளிச்சாப்பா எடுத்தவனுக்கு சாப்பாடு கொடுக்கறதுல அன்னதானம் பண்ணுறதுல எந்த பிரயோசனமும் இல்லை. ஏகாதசி அன்னைக்கு அன்னதானம் பண்ணக்கூடாது, துவாதசி அன்னைக்கு தான் பண்ணணும். ஏகாதசி அன்னைக்கு உபவாசம் இருக்கணும், துவாதசி அன்னைக்கு அன்னதானம் பண்ணணும். ஒரு சாதாரண எறும்பு கூட ஒரு 2 ரூபாய்க்கு நாட்டு சக்கரை வாங்கி கொடுத்துருங்க. ஒரு பறவைகள் கூட ஒரு கைப்பிடி அரிசியை கொடுத்துருங்க. எதுக்கு? துவாதசி அன்று. ஏகாதசி முடிந்து மறுநாள் துவாதசி.
அதாவது வெள்ளிக்கிழமை இரவு காலையில் ஆரம்பிக்குது, மறுநாள் சனிக்கிழமை காலையில் 7 மணிக்கு முடியுதுன்னு வைங்களேன். 8 மணி 9 மணிக்கு அன்னதானம் ஆரம்பிச்சிருங்க. உங்களால் முடிஞ்சது உழைத்த சம்பத்தமாக இருக்கணும். அதாவது தான் கஷ்டப்பட்டு உழைச்ச பணமாக இருக்கணும். அந்த பணத்தின் மூலமாக அன்னதானம் செய்தவன் தான் இந்த வைகுண்ட ஏகாதசி விரதம் இருந்து அந்த துவாதசிக்கு அன்னதானம் செய்தவங்க தான் மிகப்பெரிய புண்ணியத்தை அடைவாங்க. நான் பாரணம் பண்ணுறேன், வீட்டில் வந்து நான் நெல்லிக்காய் இது பண்ணுறேன், அது பண்ணுறேன், அதெல்லாம் அப்புறம். முதல்ல நம்ம பெருமாளுக்கு என்ன பிடிக்கும் அதை செய்யணும். அவருக்கு துளசி பிடிக்கும், அங்கே துளசி ரெண்டாவது. அவருக்கு என்ன பிடிக்கும்? தர்மம், தர்மத்தை கடைப்பிடி. அதை சொல்கிறேன், தர்மத்தை காக்கிறவன். அப்போ அவருக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சோம்னா போதும். இந்த விஷ்ணு சகசரநாமம், விஷ்ணு பிரியாய அப்படின்னு சொல்லி ஒரு நாமம் இருக்குது யாருக்கு? சனீஸ்வரனுக்கு. விஷ்ணு சகசரநாமத்தை சொன்னால் சனீஸ்வரன் பக்கத்திலே வரமாட்டார். ரொம்ப பிடிக்கும் அவருக்கு இந்த நாமம் வந்து விஷ்ணு ஏன்னா விஷ்ணு பக்தாய நமகன்னு அவருடைய நாமாவளியிலே இருக்குது. விஷ்ணு சகசரநாமம், விஷ்ணு பக்தாய நமக அப்படின்னு யாருக்கு இருக்குது? சனீஸ்வரனுக்கே இருக்குது சதநாமாவளியில். அதனால் விஷ்ணு பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும் அவருக்கு சனீஸ்வரன். விஷ்ணு சகசரநாமம் சொல்லும் போது நம்ம சனீஸ்வரனுடைய பிரீதியாகவும் நம்ம செஞ்சுக்கலாம், அவருடைய பரிகாரமாக. இப்போ இந்த ஏகாதசி விரதம் வந்து நம்ம சாதாரணமாக கடைப்பிடிக்கலாம். அதாவது சுகர் இருக்குது, எனக்கு பிபி இருக்குது, அதனால் நான் உணவு பட்டினியால் இருக்க முடியாதுன்னா அவங்க பாலும் பழமும் எடுத்துக்கலாம், சாத்விகமான உணவை எடுத்துக்கலாம். காலையில் போய் பரமபதவாசலம் தாண்டிட்டு நம்ம பெருமாளையும் தாயாரையும் சேவிச்சுட்டு வரலாம். இப்போ ஸ்ரீரங்கத்துக்கு போனோம்னா அப்படித்தான். பரமபத வாசல், அது சொர்க்க வாசல் கிடையாது, பரமபத வாசல். சொர்க்கங்கிறது நமக்கு தேவேந்திர பட்டணம் இருக்கிறது. நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கோம்ல, அதை அனுபவிக்க போகிறோம். இந்த புண்ணியமும் பாவத்தையும் தொலைச்சாதான் நம்ம வந்து முக்திக்கு போக முடியும். இந்த வைகுண்டத்துக்கு போகிறத பற்றி என் குருதேவர் தான் சொல்லுவார். இங்கே ஒரு ஆத்மா இறந்துருது, ஸ்ரீமன் நாராயணனுடைய அனுக்கிரகம் வருது. நாராயணன் என்ன சொல்கிறாரு? இவனை நம்ம வைகுண்டத்துக்கு அழைச்சிடுவோம். யோக்கியனா இருந்தான், பூமியில் நல்ல கர்ம யோகத்தை செஞ்சான், ஞான யோகத்தையை செஞ்சான், பக்தி யோகத்தையும் பண்ணான், நல்லது செஞ்சான். சரி, இவனை வைகுண்டத்துக்கு அனுப்பிக்கிறோம், நம்ம அழைச்சிடுவோம், இவனுக்கு முக்தியும் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி பெருமாள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரா? முடிஞ்சு. அப்போ நமக்கு முக்தி தான். அப்போ விஷ்ணு தூதால் வந்து நம்ம கூட்டிகிட்டு போகும்போது ஒவ்வொரு லோகமாக கூட்டிகிட்டு போவா. எங்கே? சந்திரமண்டலம், வாயுமண்டலம், அக்னி லோகம், வர்ணலோகம், பிரம்மலோகம், இப்படி ஒவ்வொரு லோகமாக. இப்போ நம்ம சொல்கிறோம்ல கணேசன், அதாவது விநாயகப் பெருமான் எங்கே இருக்காரு? கணேச லோகத்தில் இருக்கார். முருகப்பெருமான் எங்கே குலம் வச்சுறாரு? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உலகம். சனீஸ் லோகம் இருக்குது, சனீஸ்வருடைய லோகம் இருக்குது, அது சனி லோகம். இப்போ கணேச பெருமான், கணேசருடைய லோகம் அது கணேச லோகம். முருகப்பெருமானுக்கு கந்த லோகம், பரமேஸ்வரனுக்கு கைலாசம், அப்படி சொல்கிறோம் இல்லையா? சக்தி லோகம் அம்மாவுக்கு. இப்படி ஒவ்வொன்றுக்கும் சொல்லும்போது இந்த குபேரப்பட்டணமும் ஒன்று இருக்குது சொர்க்கத்துக்கு பக்கத்தில். அங்கே தான் மகாலட்சுமி தாயாரும் குபேரன் இருப்பாங்கன்னு, அது அனுமான் புராணத்தில் இருக்குது. இப்போ இந்த வைகுண்டம் போகிறதுக்கு இப்படி ஒவ்வொரு லோகமும் கடந்துட்டு போகணும். சந்திரமண்டலம், வாயுமண்டலம், அக்னி லோகம், வர்ணலோகம் கடந்து போய் அந்த ஜீவாத்மா பிரம்மலோகத்தை அடையும். பிரம்மலோகம் பக்கத்தில் சாந்தனிகம்னு ஒரு இடம் இருக்குது. அங்கேருந்து பக்கத்தில் போனோம்னா வைகுண்ட வாசல். அது வாசலில் விரஜான்னு ஒரு நதி ஓடும். அந்த விரஜான்ற ஒரு நதியில் அந்த அந்த ஆத்மா நீராடிட்டு வைகுண்டத்தில் பூந்துருது. வைகுண்டத்துக்குள்ள பூந்த உடனே 7 கதவு இருக்கும். 7 கதவும் அடைச்சிருக்கும். ஒவ்வொரு கதவாக எப்போ திறக்கும்? நம்ம ஏழுமலையான் மாதிரி. நம்ம 7 மலைக்கு போகிறோமா இல்லையா? இப்போ நம்ம திருப்பதிக்கு போனோம்னா 7 மலையும் கடந்து போகிறோம். ஆனால் யாரும் அதை போகிறது கிடையாது. எல்லாம் வண்டியிலே போயிட்டு வந்துடுறது. எல்லாருமே சொகுசாக தான் பார்க்குறாங்க. நான் திருப்பதி போயிட்டு வந்தேன், திருப்பதி இருப்பேன்னு. 7 மலையும் கடந்து போகணும். அதான் 7 மலையான் இருக்காருல, 7 மலை. ரிஷபாத்திரி, சேஷாத்திரி, கருடாத்திரி, நாராயணாத்திரி, அஞ்சனாத்திரி, நீலாத்திரி, கிருடாத்திரின்னு 7 மலைகள் இருக்குது. 7 மலையும் கடந்து போகும்போது வராக சுவாமியை வணங்கிட்டு அனுமான் தீர்த்தத்தில் போய் நம்ம வஜ்ர தீர்த்தத்தில் போய் குளிச்சுட்டு நம்ம நீராடிட்டு அப்புறம் வந்து புஷ்கர தீர்த்தத்தில் குளிச்சுட்டு அதன் பிறகு வந்து நம்ம திருப்பதி வாகனம் வணங்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம பத்மாவதி தாயாரை வணங்கிட்டே போயிடுறோம். கீழே சுந்தராஜ பெருமாள் இருக்கார் திருப்பதியில். இப்படி முறையாக திருப்பதியில் போய் வணங்கிட்டு வந்தோம்னா நம்ம தொழில் பண்ணோம்னா தொழிலுக்கு உதவி செய்வார். ஒரு தொழில் முன்னாடி அதுலேயும் தர்மத்தை கடைப்பிடிக்கணும். அப்போ தான் திருப்பம் ஏற்படும். நம்ம இது செய்கிறதில்ல, அதனால தான் திருப்பதியை போயிட்டு வந்தால் திருப்பம் ஏற்படுறதில்ல. சரி, அதே போல் தான் வைகுண்டத்தில் இது 7 வாசல். போய் சொல்லாதவனா ஒரு வாசல் திறக்கும், தர்மத்தை கடைப்பிடிச்சவனா 2வது வாசல். ஒவ்வொரு வாசல் திறக்கும், ஒவ்வொரு தர்மத்தை கடைப்பிடிக்கிறதுக்கும். இந்த 7 வாசல் திறந்தோன்னா அங்கே மூல பிரகிருதி, அதாவது தாயார் மகாலட்சுமி தாயாரையும் பெருமாளையும் நம்ம இங்கே வந்து விக்கிரக ரூபத்தில் சேவித்தோம். அங்கே வைகுண்டத்தில் நம்ம எப்படி சேவிப்போம்? சத்திய ரூபத்தில். ஒருத்தர் சிலை ரூபத்தில் விக்கிரக ரூபத்தில் தரிசனம் பண்ணுறோம். ஆனால் அந்த தெய்வத்தை கோவிலில், ஆனால் உண்மையிலேயே சத்திய ஸ்வரூபமாக அங்கே இருப்பாங்க வைகுண்டத்தில். நம்ம சேவிக்கிறோம். அங்கே போனால் மகாலட்சுமி தாயாரும் ஸ்ரீமன் நாராயணனும் தம்பதி சகோதரராக சேவிக்கிறோம் இங்கே ஸ்ரீ வைகுண்டத்தில். அதனால வைகுண்ட வாசா அப்படின்னு சொல்லுவாங்க அவரை. வைகுண்டத்தில் வாசம் செய்பவர் யார்? ஸ்ரீமன் நாராயணன், காக்கிற கடவுள் லக்ஷ்மி நாராயணன், லக்ஷ்மியின் மணாளன். யாரெல்லாம் நாராயண பகவான்கிட்ட பக்தி செலுத்தலையோ அவங்க மேலே லக்ஷ்மி கடாசம் விழுகாது. கோவம் வந்துடும் அம்மாவுக்கு.
நீங்கள் மகாலட்சுமி தாயாரையே வணங்க வேண்டாம், பெருமாள் நாமத்தை சொன்னால் போதும், அம்மா மகிழ்ந்துடும். ஏன்னா பார்க்கடல் கடையும் போது தேவர்கள் வந்து நாராயண நாமத்தை சொல்கிறாங்க, அசுரர்கள் வந்து அவங்க அசுரனுடைய, அதாவது அசுர ராஜாவான மகாபலியுடைய பேரை சொல்கிறாங்க. அப்போது தேவர்கள் மேலே மகாலட்சுமி தாயாருடைய கடாட்சம் கிடைக்குது. அதனால தேவர்களுக்கு அத்தனையும் கிடைச்சது, இழந்த செல்வத்தை மீட்டாங்க அப்படின்னு. அந்த மாதிரி பெருமாளுடைய நாமங்களை சொல்லாதவனை மகாலட்சுமி தாயார் கிஞ்சித்தும் பார்ப்பது கிடையாது, ஏறெடுத்து பார்க்கறதே கிடையாது. ஒரு கடைக்கன் பார்வோடு வராது. தாயாருடைய பார்வை கிடைக்கணும் அப்படின்னா பெருமாள் நாமத்தை சொல்லணும். 1000 சகஸ்ரநாமம் பரமசிவனாரே சொல்லிட்டாரு, ராமநாமத்தை சொல்லு அப்படின்ட்டாரு. மாதா பார்வதி அன்னைக்கே கேட்டுருச்சு, இவங்க சோம்பேறியே படிக்க மாட்டாங்க, இந்த கலியுகத்தில் இந்த மாதிரி இருப்பாங்க, தூக்கம் மயக்கமாக இருப்பாங்க அப்படின்னு. அதுக்காக தான் வழி சொன்னார், இந்த ஒரு நாமத்தை சொன்னாலே போதும், ராமநாமத்தை ஜெபிச்சுக்கிட்டே இருந்தால் அதை ஆஞ்சநேயர்னு சொல்லி காமிச்சிட்டாரு. நம்ம இந்த வைகுண்டம் போகிறதுக்கு இதுதான் வழி. விஷ்ணு சகஸ்ரநாமத்தை நம்ம பாராயணம் பண்ணுறது, ஜபம் பண்ணுறது, ஸ்மரண் பண்ணுறது, தினமும் ஒரு 20 நிமிஷம் ஒதுக்குனா போதும். விஷ்ணு சகஸ்ரநாமத்தை கண்டிப்பாக நம்ம சொல்லி முடிச்சிடலாம். இப்படியே சொல்லிக்கிட்டே வந்தோம்னா ஒரு வருடத்துக்கு 365 முறை ஆயிடுது. அப்படியே உங்களுக்கு மனப்பாடமாகி சித்தி ஆயிரும். விஷ்ணு சகஸ்ரநாமம் 20 நிமிஷம் ஒதுக்கிட்டா போதும். அந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தை அதை பற்றி, அந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் எப்படி ஏற்பட்டதுன்னா, குருச்சேத்திர போரில் பீஷ்மாச்சாரியார்கிட்ட கேட்குறான் சகாதவன், நாங்கள் நரகத்துக்கு போகாமல் இருக்க வழி சொல்லு அப்படின்னு. அப்போ தான் சொல்கிறார், இருந்தால் பக்கத்தில் நிற்கிறான் பாரு ஒருத்தன், இவன் பேரை சொல்லு அப்படின்னுவார். இவனா இவங்க அத்தமை இல்லை, உனக்குத்தான் அத்தமையே, ஆனால் இவன் தான் உலகத்துக்கே கடவுள்னுவார். யார்? ஸ்ரீகிருஷ்ணரை பார்த்து. அந்த மாதிரி அப்போத்தான் ஒவ்வொரு நாமமாக சொல்கிறாரு. அவர் இந்திர இவர் உபாச, அதாவது பீஷ்ம உபாச, அப்புறம் யுதிஷ்டர உபாச, அப்புறம் ஈஸ்வர உபாச, பார்வதி உபாசன்னு ஒவ்வொருத்தரும் விஷ்ணு சகஸ்ரநாமத்துடைய நாமத்தை பிரபாவத்தை வெளிப்படுத்துகிறாங்க. பகவான் விஷ்ணுவை ஆராதனை பண்ணுறாங்க, முக்தி கிடைக்குது. கர்ணனுக்கு முக்தி கொடுக்குறாரு புண்ணியத்தை வாங்கிட்டு. அந்த மாதிரி தான் இந்த மாதிரி விஷ்ணு சகஸ்ரநாமத்தை நம்ம சொன்னாலே போதும். சாதாரணமாக கேசவாய நமக, மாதவராய நமக, கோவிந்தாய நமக, விஷ்ணுவே நமக, மதுசூதனாய நமக, திரு விக்ரமநாய நமக, வாமனாய நமகன்னு சொல்லிகிட்டே இருக்கலாம். இதை ஒரு நாளைக்கு ஒரு 20 நிமிஷம் ஒதுக்கினா போதும். 24 மணி நேரத்தில் ஸ்ரீமன் நாராயணனுடைய அனுக்கிரகத்தையும் கடாசத்தையும் வாங்கிட்டோம்னா நமக்கு கஷ்டங்கிறது வராது. அதனால் 120, அதாவது 106 திவ்ய தேசம் இந்த பூமியில் இருக்குது. மிச்சம் 2 தேசம் மேலே இருக்குது வைகுண்டத்தில். அது என்னென்னா, ஒன்று ஸ்ரீரார்த்தி பார்க்கடல், அங்கே நம்ம போக முடியாது, இங்கே வைகுண்டத்துக்கு போகலாம். இந்த 2 வந்து மேலே இருக்குது, மேலோகத்தில் இருக்குது. மிச்சம் 106 இந்த பூலோகத்தில் இருக்குது. அதில் முதன்மையானது ஸ்ரீரங்கம். அப்படியே திருப்பதிக்கு வாங்க, அப்படியே ஒவ்வொரு நாள் போயிட்டு வரலாம். திருக்கண்ணபுரம், நம்ம சொல்லாங்களா, நம்பி கோயில், அப்புறம் நம்பியாண்டார் கோயில், அப்புறம் வந்துட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர், இப்படி வந்துகிட்டே இருக்கலாம். கூடல் அழகர் கோயில், இப்படி ஒவ்வொரு புண்ணிய ஸ்தலத்துக்கும் போகலாம். திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி, பார்த்தனுக்கு சாரதியாக இருந்தனால தான் அவர் பேர் பார்த்தசாரதி. திருவல்லிக்கேணியில் ஒவ்வொரு புண்ணிய தேசத்துக்கும் போயிட்டு வரலாம். எங்கே உங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கே திவ்ய தேசம் இருக்கோ, நம்ம திரும்பூர் போயிட்டு வரலாம். திரும்பூர் யானமலை ஒத்தக்கடை பக்கத்தில் இருக்குல்ல, காலமேக பெருமாள் மோகனொலி தாயாராக இருக்காங்கல்ல, மோகனொலி தாயார் இவர் காலமேக பெருமாள். இப்படி ஒவ்வொரு தேசத்துக்கு போய் நம்ம பரமபத வாசலை தரிசனம் பண்ணிட்டு வரலாம். சொர்க்கவாசலுக்கு அதுக்கு நன்மை கட்டுதா? சொர்க்கவாசல் கிடையாது, பரமபத வாசல். ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒவ்வொரு வீட்டு பக்கத்தில் இருந்துச்சுன்னா இந்த ஏகாதசியை விட்டுறாமல் செய்யுங்க. மறுநாள் துவாதசி அன்று இந்த அன்னதானம் பண்ணுங்க. அதாவது சனிக்கிழமை காலையில் 7:11 மேலே, அப்போது வரக்கூடிய சனிக்கிழமை காலையில் 7:11 மேலே 23ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அந்த தானம் பண்ணுறது, அது என்ன தானம் பண்ணுறீங்களோ கோடி மடங்கு பெறுகிறோம். இதுதான் இந்த துவாதசிக்கு உண்டான மிகப்பெரிய ஒரு யோகம். இது இப்படித்தான் என்னன்னே தெரியாது சில பேருக்கு. நம்ம கர்மா பண்ணுறோம் இல்லையா, அதாவது பரிகார கர்மான்னு சொல்கிறோம்ல, கர்ம பரிகாரம்னு சொல்லி, அதுக்கு 3ஆம் இடம். நம்ம ஜாதகத்தில் 3ஆம் இடம் ஒழுங்காக இருந்துச்சுன்னா நம்மளை அறியாமையே பரிகாரம் பண்ணிவிடுவோம். எதாத்தான் போய்கிட்டு இருப்போம். அன்று அட்சய திருதியாக இருக்கும், இல்லை துவாதசியாக இருக்கும். ஏகாதசி முடிஞ்சு துவாதசி தீதி ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு ஆள் பசியாக இருப்பான், சும்மா ஒரு தயிர் சாதம் வாங்கி கொடுத்துருவோம். அந்த புண்ணியம் என்ன செய்யும், மறு ஜென்மத்துக்கு மிகப்பெரிய பொம்மைப்பாயிரும், பெரிய பலனை கொடுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ கங்கை கரையில் வந்து ₹1 தானம் கொடுத்தா 1 கோடிக்கு சமம்னு சொல்கிறாங்கல்ல, புராணங்கள்லாம் சொல்லுதில்ல, கங்கை கரையில் தானம் பண்ணு அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி தான் இது. கங்கை கரையில் அமர்ந்து ஒரு பசுமாட்டை தானம் பண்ணான்னா மறு ஜென்மத்தில் மிகப்பெரிய தேவேந்திர பதவியே கிடைக்கும்ன்றாங்க. அந்த மாதிரி அந்த துவாதசி அன்று பசுமாட்டுக்கு வந்து அகத்திக்கீரை கொடுக்கறது,
ஏழைகளுக்கு உதவி செய்கிறது, அன்னதானம் பண்ணுறது துவாதசிக்கு தான் பண்ணணும். துவாதசிக்கு பண்ணால் ரொம்ப சிறப்பு. இதை இயற்கையிலே சில பேர் தெரியாமல் பண்ணிடுவாங்க. நல்ல விஷயங்களை தெரியாமல் பண்ண வைக்கிறது யாருன்னா இந்த 3ஆம் இடம். அதுதான் வந்து பரிகார இடம். நம்ம பிறந்துட்டோம்னா நம்ம ஜாதகத்தில் 3ஆம் இடம் இருக்கும். அது வீரிய தைரிய ஸ்தானம், முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், புகழ் ஸ்தானம் கூட. அந்த வீட்டின் அதிபதி பலமாக இருந்தால் நம்மளை அறியாமையே நம்ம புண்ணியம் பண்ணிடுவோம். யாரும் சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது. அதுக்கும் புண்ணியம் பண்ணிட்டு வந்திருக்கணும். இதுதான் இந்த வைகுண்ட ஏகாதசி முடிஞ்சு நீங்கள் இந்த துவாதசி அன்னைக்கு புண்ணியம் பண்ணிக்கிறீங்க. இதை செஞ்சோம்னா அடுத்த ஜென்மத்துக்கு வேண்டியதை இப்பயே சேர்த்து வச்சுக்கிட்ட மாதிரி ஆகிடுங்க. இந்த புண்ணியத்தை செய்யுங்க. என்ன வேணால் பண்ணுங்க. குடை தானம் பண்ணுங்க, வஸ்திர தானம் பண்ணுங்க. அன்னதானம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. துவாதசிங்கிறது சாப்பாடு. இந்த ஏகாதசினா நம்ம வந்து உபவாசம் இருக்கும். துவாதசிங்கிறது சாப்பாடு. அதில் சாப்பாடுக்கு அடுத்த ஐட்டம் தான், உணவுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து இந்த குடை தானம் பண்ணுறது, இப்போ வஸ்திர தானம் பண்ணுறது, பாய் தானம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. பாய் இப்போ ரொம்ப கஷ்டப்படுறாங்க, தரையில் படுத்திருக்காங்க, பாய் கூட வாங்க முடியாத நிலைமையில் இருக்காங்க யாசகர்லாம், அவங்களுக்கு 2 பாய் வாங்கி கொடுங்களேன். அது மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும். அந்த யோகம் வந்து சுக்கரனுடைய யோகத்தை கொடுக்கும். மறு ஜென்மத்தில் இவர் அதை விட மேன்மையான இடத்துல படுப்பார், நல்ல இடத்துல படுப்பார் அப்படின்னு. அந்த மாதிரி இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு எல்லாருமே வந்து பெருமாளுடைய விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சொல்லுங்கள். கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டிலே அமர்ந்து சொல்லலாம். பெருமாளுடைய படத்துக்கு முன்னாடி ஒரு துளசி மாலையை சாத்திட்டு இந்த துளசி தீர்த்தத்தை குடிச்சுக்கிடுங்க. அதாவது துளசி போடுங்க, 2 பச்சை கற்பூரம் போட்டு, 2 கிராம்பை போட்டு, 2 ஏலக்காயை தட்டி போட்டிங்கன்னா அந்த தீர்த்தத்தை நீங்கள் குடிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த ஜலத்தை குடிக்கும்போது உங்களுக்கு பசி எடுக்காது. அந்த பட்னியாக இருந்ததுக்கு உண்டான சுவடே தெரியாமல் போயிடும். அந்த டயர்ட்னஸ் இருக்காது. அதனால் செய்யுங்க. ஸ்ரீமன் நாராயணனுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. இந்த எப்போ திதி ஆரம்பிக்குதுன்றதை அதை தெரிஞ்சுக்கிட்டு அப்போ இருந்தே அவருடைய ஆரம்பிங்க. பக்கத்தில் கோயில் இருந்துச்சுன்னா பெருமாள் கோயிலில் போய் அமர்ந்துட்டு வாங்க. இந்த துவாதசி அன்னைக்கு அரிசி வாங்கி கொடுக்கலாம், வெல்லம் வாங்கி கொடுக்கலாம் பொங்கலுக்கு. இந்த மாதிரி தானத்தை கொடுத்துக்கிட்டே இருங்க. இது வருடத்துக்கு ஒரு முறை வருது. இதை யாருமே வந்து இழந்துடாமல் எல்லாருமே வந்து தான தர்மம் செய்யணும், பெருமாளுடைய நாமத்தை சொல்லணும், ஸ்ரீமன் நாராயணனுடைய நாமத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். எல்லாரும் எல்லா வளமும் வரணும். துவாதசி அன்னைக்கு அத்தனை முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு அன்னதானம் பண்ணணுமோ, அது நாயாக இருக்கலாம், அது ஆடாக இருக்கலாம், மாடாக இருக்கலாம், யாருக்கு வேணாலும் நீங்கள் அன்னதானம் பண்ணுங்க. ஒரு எறும்பு கூட நீங்கள் நாட்டு சக்கரை வாங்கி போடுங்க, அதுலேயும் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்ரீமன் நாராயணனையும் மாதா மகாலட்சுமி தாயாரையும் வணங்கி நான் பேச முடிச்சுக்கிறேன். நன்றி.